ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தொடர்ந்து என்னால் வீடியோ போட முடியலை, ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லை. அதனால தான் இப்போ நம்ம வீடியோ தொடர்ந்து வருங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இனி உங்களால் தையல் மிஷினில் அதிக நேரம் உட்கார்ந்து வேலை பார்க்க முடியும். ஃபுல் எனர்ஜியாக உற்சாகப்படுத்தக்கூடிய வீடியோ தாங்க இது. உங்களாலே உழைக்க முடியும். உங்களாலே 100% தையல் தொழிலில் சக்ஸஸ் பண்ண முடியும். இந்த 5 அறிகுறிகள் மட்டும் உங்கள் மனசுக்குள்ளே வந்துட்டு அப்படின்னாலே நீங்கள் தையல் தொழிலை நம்பர் 1 தொழிலராக ஆகலாம். இப்போ மெயினாக தையல் தொழிலுன்னு பார்க்கும்போது பெண்களுக்கு 1000ல் இருந்து லட்சக்கணக்கில் இப்போ பெண்கள் சம்பாதிக்கிறாங்கங்க. இப்போ நிறைய குடும்பத்துக்கு வழிகாட்டியாகவே இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த தையல் தொழில் தாங்க. ரொம்ப பெண்கள் இப்போ தையல் தொழிலை நம்ம தொழிலாகவே இப்போ ரன்னிங் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அதில் ரொம்ப வெற்றிகரமாக செயல்பட்டு கொண்டு தான் இருக்கிறாங்க. தையல் அவள் புனிதமான தொழிலுங்க. இப்போ பெண்கள் யார் கையையுமே எதிர்பார்க்காம அவங்க 1000லேருந்து லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் இப்போ ஒரு சில பெண்கள் சொல்கிறது பார்த்திங்கன்னா, என்னால் இந்த தையல் தொழிலை வெற்றிகரமாக செய்ய முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் நிறைய பெண்கள் என்னால் இந்த தையல் தொழிலை சக்ஸஸ் பண்ண முடியலை. நிறைய பெண்கள் தையல் தொழிலை வெற்றிகரமாக செயல்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் என்னால் முடியலை, அதாவது வீட்டு வேலைகளை பார்த்துக்கிட்டு, அதாவது பிள்ளைங்களையும் பார்த்துக்கிட்டு என்னால் இந்த தையல் தொழிலில் சக்ஸஸ் ஆக முடியலை அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதாவது ஒரு சில தோழிகள் சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாகவே டெய்லரிங் தொழிலை விட்டவங்களும் இருக்காங்க. ஒரு சில தோழிகள் எவ்வளோ தான் சங்கடம், எவ்வளோ தான் கஷ்டம், எவ்வளோ தான் அதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் சரி தான் அந்த டெய்லர் தொழிலை விடாமல் வெற்றி கண்டவங்களும் இருக்காங்கங்க. அது இல்லாது ஃபேமிலியை ரன் பண்ணிக்கிட்டு டெய்லர் தொழிலில் வெற்றிகரமாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நான் சொல்கிற இந்த 5 அறிகுறிகள் அவங்க மனசில் இருக்கிறத வச்சுக்கிட்டு தான் அவங்க இந்த மாதிரி செயல்பட்டு வெற்றி கண்டு வராங்கங்க. ஃபஸ்ட்டு இப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கி மெயினாக நம்மளுக்கு ஆர்டர்ஸ் அதிகமாக வருது அப்படிங்கிறப்போ நம்ம திட்டமிடணுங்க. ஃபஸ்ட்டு இப்போ நம்மளுக்கு ஆர்டர்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இப்போ முதல் நாளே திட்டமிட்டு வச்சுக்கிடணுங்க. காலையில் எழுந்திரிச்சி நம்ம இந்த வேலை செய்யணும் அந்த வேலை செய்யணும்னு சொல்லிட்டு நினைக்கவே கூடாது. நம்ம முதல் நாள் நைட்டே நம்ம அந்த தொழிலில் என்ன பண்ணலாம், எத்தனை மணிக்கெல்லாம் நம்ம இந்த வேலையை முடிக்கணும், எத்தனை ப்ளவுஸ் இன்றைக்கி தைக்கணும் அப்படிங்கிறத முதல் நாள் இரவே நம்ம திட்டமிட்டு வச்சுக்கிடணும். முதல் நாள் இரவே நம்ம நல்லா திட்டமிட்டு ஆள் மனசில் பதிவு பண்ணி வச்சுக்கிடணுங்க. நம்ம இந்த ஆளுக்கு நம்ம இந்த டயத்தில் இந்த தேதியில் நம்ம கொடுக்கணும், அதே மாதிரி இத்தனை மணிக்கு எழுந்திரிச்சு நம்ம இத்தனை மணிக்குள்ள வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாம் ப்ளவுஸ் தைக்க ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஆழமாக நல்லா பதிஞ்சு வச்சுக்கிடணுங்க. ஆனால் இதில் ஒரு சில தோழிகள் சொல்கிறது என்னென்னா, என்னால் இந்த தொழிலில் அதிக நேரம் மிஷினில் ரொம்ப நேரம் உட்கார முடியலை சிஸ்டர், எனக்கு குறுக்கு காலெல்லாம் வலிக்க ஆரம்பிக்குது, என்னையால் ரன் பண்ண முடியலை, அதனாலவே நான் அந்த தொழிலை விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தோழிகள் நினைக்கிறீங்க. ஆனால் நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா பல வழிகளையும் பல கஷ்டங்களையும் கடந்து தாங்க இந்த தொழிலில் வெற்றி காண முடியும். எப்பயுமே டெய்லரிங் தொழிலில் பொறுத்த வரைக்கும் சேலஞ்ச் ஒரு சவால், இந்த ரெண்டையும் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு நீங்கள் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த டெய்லரிங் தொழிலில் நம்ம சக்ஸஸ் ஆக முடியும். தொழிலில் கொஞ்சம் ஆர்வம் குறைஞ்சா கூட நம்மளால் இந்த தொழிலில் சக்ஸஸ் ஆக முடியாது. இந்த தொழிலில் சக்ஸஸ்க்கு தடையாகவே இருக்கிறது நம்மளுடைய பயம், அதை பொறுத்த மட்டும் சோம்பேறித்தனம். இந்த ரெண்டும் தான் நம்ம தொழிலில் சக்ஸஸை காண முடியாமல் தடையாகவே இருக்குதுங்க. ஏன்னா நம்ம இந்த தொழிலில் சக்ஸஸ் ஆக முடியாது, நம்மளால் அந்த தொழில் செய்ய முடியாது, இப்போ இந்த டயத்துக்கு நம்மளால் இந்த ப்ளவுஸை கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கிறது. அப்படிங்கிறது பிறகு இந்த டயத்துக்கு நம்மளால் தைக்க முடியுமா, இப்படி ஒரு பயம் தாங்க காரணமே. சோம்பேறித்தனம் அப்படின்னாக்கி இன்றைக்கி இல்லை நம்ம நாளைக்கு தைக்கலாம், நாளைக்கு தைக்கலாம், நாளைக்குங்கப்புறம் ஒரு சூழ்நிலையில் காரணமாகவே நமக்கு நாளைக்கு உட்கார முடியாது அப்படின்ன மாதிரி போயிடும். அப்படி பார்க்கும்போது நாளாக கழிச்சு அந்த மாதிரி ஆயிரும். அப்போ நாளாக கழிச்சு அப்போ ஏதாவது பிரச்சனை வரும். அப்போ ஏதாவது பிரச்சனை வரும்போது அப்போ அதுக்கு மறுநாள் அப்படின்ன மாதிரி போய்கிட்டே இருக்குங்க. இதுதான் சோம்பேறித்தனம். இப்போ இந்த ரெண்டையும் நம்ம தாண்டி நம்ம வச்சு காணணும் அப்படின்னு சொன்னாக்கி இப்போ நான் சொல்கிற மாதிரி இந்த திட்டமிடல் வேண்டும். ஃபஸ்ட்டு
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தொழிலில் வந்து ஆரம்பத்தில் வந்து நம்மளுக்கு எதுவுமே கஷ்டமாக தாங்க இருக்கும். ஏன்னா உங்களுக்குன்னு இல்லைங்க, எனக்குமே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருந்தது. இப்போ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கி, இப்போ ஒரு கஸ்டமர்கிட்ட நான் ஸ்டார்டிங்கில் கற்றுக்கிட்ட டைம்லாம், இப்போ ஒரு கஸ்டமர்கிட்ட ப்ளவுஸ் வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னாக்கி, இந்த கஸ்டமருக்கு நான் சரியாக தச்சு கொடுத்துருவேனா, அதை எதாவது தைத்து கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த பயத்தினாலேயே எனக்கு வந்து அதிக டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் பயம், டென்ஷன், அதுக்கப்புறம் இன்றைக்கி இல்லை நம்ம நாளைக்கு உட்காரலாம் அப்படின்ன மாதிரியே எனக்கும் வந்து மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே தாங்க இருந்துச்சு ஆரம்ப கட்டத்தில். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் தொழிலில் உட்காரட்டே வச்சுக்கிடுங்களேன், தைக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க, இப்போ 2 மணி நேரத்தில் நான் ஒரு ப்ளவுஸை தைச்சி முடிச்சிடுவேங்க. இப்போ நானுமே அதுக்கப்புறம் தாங்க அதுலேருந்து இப்போ எந்த கஸ்டமர்கிட்ட துணி வாங்கினாலுமே சரி தான், இப்போ முந்தின நாளே இரவில் இருந்து இப்போ இத்தனை மணிலேருந்து இத்தனை மணிக்குள்ள நான் வேலை பார்த்து முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரத்துக்கு ப்ளவுஸ் தைச்சி முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளுக்கான ஒரு டைம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஒரு மணி நேரத்தை ஏற்படுத்திக்கிடுவேங்க. இப்போ அப்படி நான் வச்சுக்கிட்டதுனால இப்போ எனக்கு உடம்பு வலியுங்கிறது இல்லை, மனசுக்குள்ளே வலி, டென்ஷன், பயம் அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க. நம்ம தனியாளாக இருக்கிறோமே, நமக்கு துணையாக யாருமே இல்லையே, நம்ம இப்படி இந்த டெய்லரிங் தொழிலை எப்படி வெற்றி காண முடியும், சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற பயம் நமக்குள்ளே வரவே கூடாதுங்க. ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கி, நம்ம மனசுகளை எப்போவுமே ஆள் மனசுகளை வந்து நம்ம வந்து எப்போதுமே சொல்லிக்கிட்டே இருக்கோம், நம்ம சாதிக்கலாம், சக்ஸஸ் பண்ண முடியும், நம்மளாலேயும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைராக்கியத்தை மனசுக்குள்ளே ஏற்படுத்திக்கிட்டே இருக்கணுங்க. அப்பப்போ முடியும், நம்மளும் மற்றவங்களை போல் நம்மளும் டெய்லர் தொழிலில் சக்ஸஸ் ஆக முடியும் அப்படிங்கிறத நம்ம ஆள் மனசுக்குள்ளே அப்படி பதிஞ்சு வச்சுக்கிடணுங்க. இப்போது டெய்லரிங் தொழிலை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கி, ஆரம்ப கட்டத்தில் கஸ்டமர் வந்து நமக்கு வந்து 1, 2 அந்த மாதிரி தாங்க இருப்பாங்க. அதே இது நம்ம போக 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 தான் நமக்கு வந்து கஸ்டமர் வந்து அதிகமாவாங்க. அதாவது நம்ம வந்து 1 வருஷம் 2 வருஷம் ஆக 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 ஒவ்வொருத்தங்க சொல்லுவாங்க, இப்போ இந்த பக்கம் கொண்டு போய் கொடுங்க, அவங்க நல்லா தைச்சி தராங்க நமக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆரம்ப கட்டத்தில் எப்படின்னாக்கி 1, 2 ப்ளவுஸ் தைக்கிறதுனால நமக்கு வந்து இந்த பயம், பதட்டம் எதுவுமே இருக்காது. நம்ம ஒரு வாரத்துக்கு ஒரு ப்ளவுஸ் தைச்சாலும் ரிலாக்ஸாக தைக்கலாம், அந்த மாதிரியே போய்கிட்டு இருக்கோம். அதே போல் நம்ம போக போக 2 வருஷம் கழிக்கவும் கஸ்டமர் வந்து நமக்கு வந்து அதிகமாகும்போது நமக்கு வந்து ஒர்க் ப்ரெஷர் அதிகரிக்கும். அதாவது நம்ம இந்த கஸ்டமருக்கு இந்த டயத்துக்கு நம்ம கொடுத்துருவோமா கொடுக்க மாட்டோமா. ஏன்னா எனக்குமே அப்படி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்தது, நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன், எனக்கு அப்படி தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு. அதனால தான், ஏன்னா நமக்கு வந்து கஸ்டமர் அதிகமாக ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னாக்கி நம்ம வந்து இந்த கஸ்டமருக்கு நம்ம எப்படி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஒர்க் ப்ரெஷர். அதுக்கப்புறம் நம்ம தனி ஆளாக நின்று நம்ம எப்படி இந்த கஸ்டமருக்கு நம்ம கொடுப்போம், அதாவது நம்மளுக்கு துணைக்கு ஹெல்ப்க்கு யாருமே இல்லையே அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ள ஒரு பதட்டம். இந்த நம்ம கரெக்டான இந்த டயத்துக்கு கொடுத்துருவோமா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து உடல் வலிக்கும், கை கால் வலி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தலைவலி, அதுக்கப்புறம் ஒர்க் ப்ரெஷர். அதாவது நம்மளுக்கு வந்து கஸ்டமர் அதிகமாக ஆக 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 நமக்கு இதெல்லாம் வருங்க. இது என்னப்பா இது வந்தால் ஒரேடியாக நமக்கு ஆர்டர்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது, வரலன்னா நம்மளுக்கு 1, 2 தான் வந்த மாதிரி இருக்குது இப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த டெய்லரிங் தொழிலையே விட்டுடலாம் அப்படின்ன மாதிரியும் நமக்கு தோணும். ஒரு சில தொழில்கள் வந்து இதில் வந்து நினைப்பாங்க, இது என்ன இது நமக்கு வந்து அதிகமாக ஒர்க் வந்து வந்துக்கிட்டு இருக்குது. அதாவது ஒரு சில மாதங்களில் நமக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதாவது சீசன் டைம்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அந்த டைம்லலாம் ஒரு சில தொழில்கள் வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னாக்கி, நம்ம இந்த தொழிலில் இவ்வளோ ஒர்க் ப்ரெஷர் இருக்கும்போது இந்த தொழிலே நம்ம விட்டுடலாம், நெகட்டிவாகவும் நினைப்பாங்க, பாசிட்டிவாகவும் நினைக்கிற தொழில்கள் வந்து இருக்கீங்க. அதில் வந்து ஒரு தொழில்கள் நினைப்பாங்க, நம்ம தொழிலில் நம்மளுக்கு வந்து ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, தொழிலை விட்டுடலாம் அப்படின்ன மாதிரி நெகட்டிவாக நினைப்பீங்க. அதே இது பாசிட்டிவாக நினைக்கிறவங்க எப்படின்னாக்கி, நம்ம ஒர்க் ப்ரெஷர், அதாவது ஒர்க் வந்து நம்மளுக்கு இந்த சீசன் டைமில் அதிகமாக இருக்குது, இந்த மாதம் நமக்கு வந்து வருமானம் கிடைக்கும், அதனால் இந்த தொழிலே நம்ம வந்து அப்படியே ரன் பண்ணிடலாம் அப்படின்ன மாதிரி ஒரு சில தொழில்கள் வந்து நினைப்பீங்க. அப்போது ஒரு சில தொழில்கள் வந்து பாசிட்டிவாக நினைக்கிறவங்க வந்து பரவாயில்ல, நம்மளுக்கு இந்த மாதம் வந்து வருமானம் நம்மளுக்கு அதிகமாக இருக்குது, அதனால் இந்த தொழிலில் வந்து நம்ம வந்து ஜெயிச்சிடலாம், இந்த தொழிலில் நம்மளை வந்து சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைராக்கியமாக உட்காந்து செயல்படுத்துவாங்க. அதாவது இப்போ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கி,
அதாவது நம்மளுக்கு வந்து சீசன் டைமில் பார்த்திங்கனாக்கி அதிகமான வருமானம் கிடைக்கும். ஒரு மாதத்துக்கு 20,000 கிடைக்கும், ஒரு மாதத்துக்கு 10,000 கிடைக்கும், ஒரு மாதத்துக்கு 15,000 கிடைக்கலாம். அப்போது நீங்கள் வந்து நினைப்பீங்க, அப்போ இந்த டெய்லரிங் தொழிலில் நமக்கு நிலையான வருமானம் இல்லை, அப்படிங்கும்போது வந்து இந்த டெய்லரிங் தொழிலை விட்டுறலாம் அப்படின்ன மாதிரியும் பாசிட்டிவ் பர்சனுக்கும் தோணும். அதாவது நம்மளுக்கு நிலையான வருமானங்க ஃபிக்ஸாக ஒரு வருமானம் இல்லைல்ல. இப்போ சீசன் டைம் மட்டும்தானே நம்மளுக்கு ஃபிக்ஸான ஒரு வருமானம் கிடைக்கிது. அதுக்கப்புறம் வந்து ஃபிக்ஸான வருமானம் இல்லை. இப்போ மற்ற சீசன் டைம் இல்லைன்னா ஒரு மாதத்துக்கு டல் அடிக்க தான் செய்யும். அதனால் அந்த பர்சனுமே நினைப்பாங்க சில நேரத்தில் நம்ம டெய்லர் தொழிலை விட்டுடலாம். இப்போ ஒரு நிரந்தரமான வருமானம் வேணும் அப்படின்னு தான் எல்லாருமே நினைப்பாங்க. இப்போ எனக்குள்ளதுமே அதாக தான் இருக்கும். ஒரு நிரந்தரமான நமக்கு வருமானம் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாத்துக்குமே தோணும். இப்போ நம்ம ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கி அதில் நம்ம நிரந்தரமான ஒரு வருமானம் இருந்தால் தானே நம்ம வந்து அதில் வந்து செயல்படுத்த முடியும். இப்போ ஒரு மாதம் கூடுதலாகவும் ஒரு மாதம் கம்மியாகவும் இருக்கும்போது அப்படி தான் நமக்கு தோணும். இதை விட்டுடலாம், வேறு தொழில் பண்ணலாம் அப்படின்ன மாதிரியும் நமக்கு தோணும். இப்போ டெய்லரிங் தொழிலில் வந்து நமக்கு ஒரு வருமானம் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் இந்த டெய்லரிங் தொழில் மட்டுமே நீங்கள் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லைங்க. அதாவது இந்த டெய்லரிங் தொழில் ஒரு சைடாக நீங்கள் ரன் பண்ணிக்கிட்டே நீங்கள் அதாவது இப்போ சீசன் டயத்தில் வந்து ரன் பண்ணிக்கிடலாங்க. சீசன் இல்லாத டைம் அப்போ கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ஒரு 4 பேருக்கு நம்ம வந்து இந்த டெய்லரிங் தொழிலை கற்றுக் கொடுக்கலாம். கற்றுக் கொடுத்துட்டோம்னா அதுலேயும் நம்மளுக்கு சைடில் வருமானம் வந்துக்கிட்டு தாங்க இருக்கும். அதாவது இந்த தொழிலில் முயற்சி முதல்ல முக்கியங்க. முயற்சி பண்ணி தான் நம்ம வந்து சக்ஸஸ் ஆக முடியும். அதனால தான் சொல்ல முயற்சி செய்து பாருங்கள். முயற்சியால் முடியாதது எதுவுமே கிடையாதுங்க. கொஞ்சம் முயற்சியை நம்ம கை விட்டுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் இதில் வந்து சக்ஸஸ் ஆக முடியாது. அதனால் ஆள் மனசில் நம்மளாலேயே முடியும், நம்மளும் இதில் ஜெயிச்சிடலாம், நம்ம இதில் ரன் பண்ணலாம் அப்படிங்கிற முயற்சியை மட்டும் கை விடாதீங்க என்றைக்குமே. இப்போ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் என்னை பொறுத்த வரைக்கும் மற்றபடி வெளியில் போய் வேலை பார்க்குறத விட நம்ம வீட்டில் உட்காந்து நம்ம தையல் தொழிலை யாருக்கும் நின்று இது பண்ணாமல் நம்ம விருப்பப்படி தையல் தொழிலை நம்ம செஞ்சுக்கிட்டு வர்றதுனால இப்போ டெய்லர் தொழிலை போய் தீபாவளி டைமில் பார்த்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கிட்டிங்களேன், நமக்கு எப்படி 20,000 வருமானம் இருக்கும். அதே போல் மற்ற டைம் எடுத்துக்கிட்டிங்க வச்சுக்கிட்டிங்களா 10,000 5,000 இந்த மாதிரி தான் நமக்கு வந்து கிடைக்கும். அதாவது சிறு தொழில் பெருவெள்ளம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் இருக்கும். அதே போல் தான் இப்போ நீங்கள் எப்போதுமே டெய்லர் தொழிலை பொறுத்த வரைக்கும் நம்ம சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு மட்டும் நினச்சி செய்யுங்க. அதாவது நம்ம இந்த மாதம் நம்மளுக்கு கூடுதலாக இருக்குது, அடுத்த மாதம் நம்ம கம்மியாக இருக்குது, இது நிலையான வருமானம் இல்லை, நம்ம இதை விட்டுடலாம் அப்படின்னு மட்டும் மைண்டுக்குள்ளே நினைக்காதீங்க. டெய்லரிங் தொழிலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னாக்கி நம்மளுக்கு சுடியை விட ப்ளவுஸ் அதிகமாக எங்கே இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். அதனால தாங்க ப்ளவுஸ் ஆர்டர் வந்து அதிகமாக எடுத்து தைக்க கற்றுக்கங்க. ப்ளவுஸ் ஆர்டர் அதிகமாக எடுத்து அப்போ ஒரு நாளைக்கு 2 ப்ளவுஸு, ஒரு நாளைக்கு ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பத்தில் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் தாங்க நம்ம தைச்சிருந்துருப்போம் ஸ்டார்டிங்கில் பார்த்துக்கிட்டிங்கன்னா. அதுக்கப்புறம் நம்ம 2 ப்ளவுஸாக தைக்க ஆரம்பிங்க, அதுக்கப்புறம் 3 ஆக்குங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று கூடுதலாக பண்ணுற மாதிரி அந்த மாதிரியே ஆரம்பித்து கொண்டு போனீங்கன்னா நம்மளும் டெய்லர் தொழிலில் சக்ஸஸ் ஆக முடியும். இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கி ஒரு தோழி என்று சொல்கிறாங்க, அவங்க வந்து வீட்டு வேலைக்கு போவாங்களாம், பாத்திரம் விளக்க, இந்த மாதிரி துணி சோப்போட சமையல் செய்ய இந்த மாதிரி போகிறாங்களாம். இப்போ அவங்களுக்குலாம் வருமானம் என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னாக்கி இப்போ ஒரு வீட்டில் அவங்க பாத்திரம் விளக்குனாங்க அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டில் அவங்க வந்து 2,000 ரூபா தான் சம்பளம் கொடுப்பாங்களாம் மாதத்துக்கு. அதுக்கடுத்தால சமையல் பண்ணுறது பார்த்திங்கன்னா 3,000 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்களாம். இப்போ அவங்களும் காலையில் எத்தனை மணிக்கு 7 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பிடுறாங்க. 7 மணிக்கு கிளம்பிட்டு நைட்டு 11 மணிக்கு தான் வராங்க. இப்போ அவங்களுக்கு இந்த 2 வேலை, இப்போ அவங்க வந்து 2 வேலைன்னு செய்ய மாட்டாங்க, 4-5 வேலை இருக்கும். 4-5 வேலை 2,000 3,000ங்கம்மா. அப்போ அவங்களுக்கு எவ்வளோ தான் கிடைக்கும்? மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கி அவங்களுக்கு 10,000 15,000 இந்த மாதிரி தான் கிடைக்கும். அவங்களுக்கு சொல்கிறாங்க வந்து எனக்கு கால் வலி தாங்க முடியலம்மா, இன்னெல்லாம் கால் வலி அதிகமாக இருக்குது, பிற இருந்தாலும் என்ன செய்ய, நான் வீட்டுக்காண்டி நான் செஞ்சு தானம்மா ஆகணும், அதனால் நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே கிளம்பி போயிடுவாங்கங்க. அவங்களுக்குலாம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 40 எப்படியும் 50 வயசு இருக்குங்க. அவங்க இன்னும் ரன் பண்ணிக்கிட்டே தான் வராங்க. இப்போ அவங்கள பார்த்தீங்கன்னாக்கி இப்படி கால் கடுக்க நின்று காலையில் 7 மணிக்கெல்லாம் வீட்டை விட்டு வெளியே போயிருந்தாங்க, நைட்டு 11 மணிக்கு தான் வீட்டுக்கு வராங்க. இப்போ அவங்கள மாதிரி நம்ம டைலர் தொழிலெலாம் நமக்குலாம் அவ்வளோலாம் கஷ்டம் கிடையாதுங்க.
நம்ம வந்து பயத்தினால தான் நமக்கு வந்து விளக்க கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கஷ்டம் தாங்க நம்ம மனசுக்குள்ளே உட்காந்துட்ருக்கே தவிர டெய்லரிங்கை பொறுத்த வரைக்கும் கஷ்டமே கிடையாதுங்க. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க தொழிலையும் நம்ம டெய்லரிங் தொழிலையும் சம்மந்தப்படுத்தி பார்க்கும்போது நம்ம டெய்லரிங் தொழில் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான தொழிலுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம தொழிலாளியாகவே நின்று நம்ம உடம்பு வந்து அடுத்தவங்க கிட்ட தேய்கிறதுக்கு நம்ம முதலாளியாகவே இருந்து நம்ம தொழிலே நம்ம தேயலாங்க. டெய்லர் தொழிலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு வந்து தொழிலாளியாக தான் தெரியும். ஆனால் என்னை பொறுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து டெய்லரிங் தொழிலை நம்ம வந்து முதலாளிங்க. நம்ம டெய்லரிங் தொழிலில் தனியாக இருக்கும் அப்படின்னு மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க. நம்மளுக்கு துணையாக நம்ம மிஷின் இருக்குது நமக்கு. ஆனால் தொழில் வந்து நம்ம முதலாளிங்க. நமக்கு துணையாக மிஷின் இருக்குது, நமக்கு துணையாகவே நம்ம தொழில் இருக்குங்க. அதனால் நம்ம தனிமையில் இருக்கோம், நம்மளுக்கு சக்ஸஸ்க்கு நமக்கு துணைக்கு யாருமே இல்லை அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. இதுதான் உங்கள் ஆள் மனசில் தோணக்கூடிய ஒரு அறிகுறி. அதாவது இப்போ ஒரு கஸ்டமர் கொண்டு தர ப்ளவுஸில் நீங்கள் வந்து வாங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சக்ஸஸ் ஆக போகிறோம் அப்படிங்கிற ஒரு அறிகுறிங்க. இதை வச்சு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். நம்ம வந்து எப்படியா இருந்தாலும் செஞ்சிடலாம், வாங்கிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆக போகிறீங்க. இல்லை நம்மளால் முடியாது அப்படின்னு சொன்னீங்க நினச்சிங்கன்னா இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கி இப்போ நமக்கு வந்து நம்ம யோசனை காலையில் இன்றைக்கின்னு எடுத்துக்கலாம். நம்ம தொழில் காலையில் வந்து ஒரு கஸ்டமர் வந்து நமக்கு வந்து ஒரு 3 ப்ளவுஸ் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த 3 ப்ளவுஸையும் எனக்கு நினைக்கிறக்கே ஸ்டிச் பண்ணி கொடுங்க அந்த ப்ளவுஸை நம்ம சொல்லி கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து வாங்கிக்கிடுவீங்க ப்ளவுஸை வந்து ஏன்னா நம்ம தொழிலில் தான் சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிறோம்ல, அதெல்லாம் விடனால நீங்கள் வந்து அந்த அறிகுறிகளை பார்ப்போம். அந்த ப்ளவுஸை நீங்கள் வாங்கி வெறி கொண்டு தைக்க ஆரம்பிச்சிட்டிங்க, அடுத்த ஸ்டெப்பை நோக்கி நீங்கள் நகர்ந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து வெற்றியை நோக்கி கடந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தங்க. இதுதான் உங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய ஃபஸ்ட் அறிகுறி. இப்போ ஒரு கஸ்டமர் வந்து கொடுத்து எனக்கு தராங்க, இத்தனை எனக்கு நாளைக்கு காலையிலே வேணும்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா, இப்போ அவங்க கேட்குற டயத்துக்கு முன்னாடி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சிட்டோன்னு வச்சுக்கிடுங்களேன், அப்போ நீங்கள் வந்து டெய்லர் தொழிலில் சக்ஸஸ் ஆக போகிறீங்கிற அர்த்தங்க. ஆனால் நீங்கள் வந்து இதில் வந்து இழுத்து அடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அந்த கஸ்டமர் வந்து வேறொருத்தங்களை நோக்கி நகர்ந்துருவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள்கிட்ட வர கஸ்டமர் வந்து குறைய ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ஆரம்ப கட்டத்துலலாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆர்டர்ஸ் வருமோ வராதோ அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ மன கஷ்டத்தில் இருந்திருப்போம். இப்போ நமக்கு அந்த ஆர்டர்ஸ் வந்து வருது, அதை வந்து நம்ம வந்து புறக்கணிக்கிறோம். அதாவது எனக்கு வேண்டாம், என்னால் தைக்க முடியாது, எனக்கு உடம்பு வலிக்கு, கால் வலிக்கு, கை வலிக்கு, அந்த மாதிரியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு வேலை இல்லாமல் வர கஷ்டம், அதாவது மன வருத்தத்தை விட ஒரு வேலை கிடைச்சும் நம்ம அந்த வந்து புறக்கணிக்கிற வார்த்தை எவ்வளோ பெரிய இது தெரியுமாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு வேலை இல்லாமல் இருக்கிறோம், நம்ம சும்மாவே இருக்கிறோம் அப்படிங்கும்போது நமக்கு வெறும் வேலை இல்லையே, நம்ம சும்மாவே இருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அதில் வர மன வருத்தத்தை விட நமக்கு இந்த தொழிலில் ஒரு கஸ்டமர் கொண்டு வந்து தாராங்க, இதை எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அதில் வர சந்தோஷம் எப்படி இருக்கும் பாருங்கள், நினச்சி பாருங்கள் கொஞ்சம். அதனால் ஒரு கஸ்டமர் கொண்டு வந்து ப்ளவுஸ் தந்தாங்க அப்படின்னு சொன்னாக்கே வேண்டான்னு சொல்லி சொல்லாதீங்க, வாங்கிக்கோங்க. அது எத்தனை ப்ளவுஸாக இருந்தாலுமே வாங்கிக்கோங்க. தன்னம்பிக்கை தாங்க முதல்ல ஃபஸ்ட்டு. நமக்கு வந்து தைரியமே தன்னம்பிக்கை தான். இப்போ நீங்கள் தனிமையாக இருக்கோம், நம்ம தனிமையில் இருக்கோம், ஹெல்ப்புக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க.
நமக்கு தனிமையில் எங்கெங்கே இருக்கும்? நமக்கு துணையாக தான் மிஷின் இருக்கே. நம்ம என்ன தனிமையில் இருக்கிறோம்? அதனால் நீங்கள் வந்து எத்தனை கஸ்டமர் எத்தனை ப்ளவுஸ் தந்தாலும் வாங்கிக்கோங்க. வாங்கிக்கிட்டு சொல்லுங்கள், நீங்கள் 4 தந்திருக்கீங்க, 4ல் 2 ப்ளவுஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது உடம்பு சரியில்லை வைக்கலை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கி, அதாவது மற்ற டயத்தில் சொல்லுங்கள், நான் இந்த ப்ளவுஸ் உங்களுக்கு முடித்து இந்த டயத்தில் நான் வச்சு ரெடியாக வச்சுருக்கேன், வந்து வாங்கிக்கோங்க. இப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லையா நீங்கள் சொல்லுங்கள், நான் தைச்சி தரேன், ஒரு இன்னைக்கு வந்து நாளைக்கு வந்து 2 தரேன், சாயங்காலத்துக்கு 2 தரேன் அப்படின்ன மாதிரி சொல்லி வாங்கிக்கோங்க. அதனால் எந்த கஸ்டமர் வந்தாலும் சரி தான், இல்லை என்னால் முடியாது அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும் நீங்கள் உங்கள் மனசில் வாயிலேருந்து வரவே கூடாதுங்க. நீங்கள் காலையிலே எந்திரிச்சு தையல் மிஷினுக்கு நன்றி சொல்லும் விதமாக காலையில் எந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு வீட்டு வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தையல் மிஷினுக்கு நன்றி சொல்லிவிட்டு, நான் இன்றைக்கி பொழுதில் இத்தனை ப்ளவுஸ் இத்தனை மணி நேரத்தில் நான் தச்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி தையல் மிஷினுக்கு நன்றி சொல்லிவிட்டு அந்த தையல் தொழிலை செய்ய ஆரம்பிங்க. உங்களுக்கு இந்த தொழிலை எப்போதுமே நீங்கள் வெற்றி காணலாம். நான் இப்போ சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி மட்டும் நீங்கள் பண்ணி பாருங்கள், உங்கள் தொழிலில் எப்போதுமே வெற்றி தாங்க இருக்கும். ஆள் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருங்க, நான் இன்றைக்கி என்னால் இது இவ்வளோ முடியும், இன்றைக்கி இவ்வளோ நான் செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஆள் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருங்க. உங்களால் சக்ஸஸ் ஆக முடியும். நான் சொன்ன மாதிரியே நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். நீங்களும் டெய்லர் தொழிலை நல்லா